டக்ளஸ் தேவானந்தா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் அனுமதிப்பட்டிருக்கிறார். அவருக்கு உயிர் ஆபத்து இருக்கிறதாக ஏற்கனவே அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் வெளியிலே சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரச நாணயக்காரர் வந்து சொல்றாரு, எந்த விதமான ஆபத்தும் இல்லை, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து போட்டு என்ன செய்கிறாங்கன்னா விசாரணைக்கு மேலே விசாரணை கொடுக்குறாங்க. அவர் வந்து வரக்கூடிய 9ஆம் தேதி வரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய அரெஸ்ட் விஷயம் குறித்து தமிழ் மக்கள் நிறைய சந்தோஷப்பட்டதாக செய்திகளை கூட பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வந்து இவருடைய வழக்குகளில் இந்தியாவிலும் ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அதாவது ஏற்கனவே பட்டாசு போட்டு கொண்டிருந்த சென்னையை சேர்ந்த ஒரு பகுதியில் உள்ள வந்து மக்களை வந்து சுட்ட வழக்கில் அவங்கள வந்து துப்பாக்கி சூடு பண்ணதுனால ஒரு வழக்கில் கூட இவருக்கு பிடியாணை இருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிற செய்தியை கூட பார்க்க முடிகிறது. இப்படி பல செய்திகள், பல விவகாரங்கள் இவருக்கு எதிராக இருக்கிறது. இதற்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகளால் கைது செய்யப்படவில்லை, அந்த ஆட்சியினால் கைது செய்யப்படவில்லை. இப்போது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் அரசு செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு புது வருடம் பிறப்பதற்கு முன்னால் இறுதியில் கைது செய்யப்பட்ட ஒருவர். இதன் மூலம் நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வேறு யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு சின்ன செய்தியும், ஹரிணி அவர்கள் நாட்டுப்பற்றவர்கள், அதே நேரத்தில் வந்து தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி பிக்கு ஒருவர் வந்து சொல்லியிருக்காரு. காரணம், பாடசாலை சிஸ்டம்ஸ், சிலபஸ் சிஸ்டம் மாற்றுறதுனால வரலாறு அழிகிறது, பௌத்த வரலாறு அழிகிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அந்த பிக்குக்கு எதிராக என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.